நம்ம லைஃப்பில் நம்மளும் முன்னேறிட்டுருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ப்ரூஃப் பண்ண நாள் தான் இந்த நாளுங்க. ஆகஸ்ட் 16, 2025 நாங்கள் வாங்கின முதல் காரு. நாங்கள் மிடில் கிளாஸுங்க. ஒரு சாதாரண வாடகை காரில் போயிட்டு இருந்தால் கூட நம்ம காரில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள். நம்மளாம் கார் வாங்கிட முடியுமா அப்படின்னு நினச்ச நாட்களும் நிறையா இருக்குது. அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு என் ஹஸ்பண்ட் எங்களுக்காக வாங்கி கொடுத்த கார் தான் இந்த காரு. இதோட ஃபுல் க்ரெடிட்டுமே என் ஹஸ்பண்டை மட்டும்தான் சார், வேறு யாரையுமே சாராது. யார்கிட்டையும் ₹10 கூட வாங்கலை. என் ஹஸ்பண்டோட முழு முயற்சியால், அவங்களோட உழைப்பால் வாங்கின கார் தான் இந்த காருங்க. லோன் இருக்குது, அது அடைச்சிட்டு தான் இருக்கும். மற்றபடி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வாங்கின கார் இந்த காரு. இது ஏன் பிப்ரவரி மாதம் டெலிவரி எடுத்தோன்னா, என் ஹஸ்பண்ட் நாங்கள் லவ் மேரேஜ். பிப்ரவரி 14 தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த காரு. பட் அப்போ அவைலபிள் இல்லை. 16 எடுத்தோம் நாங்கள் டெலிவரி. பிப்ரவரி 14 ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட்டாவது எனக்கு கிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2025 எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் இந்த காருங்க. நான் 2 பேர்த்துக்குமே கார் வாங்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப நிறையா இருந்துச்சு. கார் நம்மளும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு திடீர்னு அவங்கள சொல்லி இந்த காரை வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த கார் வாங்கினது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் ஆனால் அவ்வளோ ஈஸியால் அந்த ப்ராசஸ் நடக்கலை. ரொம்ப நம்ம வாங்கலாமா வேணாமா, நம்ம லோன் பே பண்ண முடியுமா, அதுக்கடுத்து நம்ம என்ன பிளான் பண்ண எல்லாமே சரியாக வருமா வராதா, பல விஷயங்கள்லாம் எல்லாமே யோசித்து பண்ணின ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப்பு நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே பெரிய வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், பெரிய ஒரு நிலம் வாங்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது கனவு. அந்த மாதிரி வளர்ந்த ஆட்கள் தான் நாங்கள். இன்னும் எங்கள் கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். இதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஓடி 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 ஒவ்வொரு விஷயமா பார்த்து எனக்கு என் பொண்ணுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நான் என்றைக்குமே இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மிடில் கிளாஸில் இருக்க ஆண்கள் எல்லாருமே ரொம்ப பாவம் தான். என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்காக செலவு பண்ணிக்கிறத தாண்டி அவங்களோட மனைவிக்காகட்டும், அவங்களோட குழந்தைங்களுக்காகட்டும், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. இது காருக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நிறையா 30,000 சம்பளத்தெலாம் வாங்கி என்ன பண்ண முடியும், இதை வச்சு எப்படி வாழ்க்கையெல்லாம் ஓட்டுறீங்கன்னு சொன்ன ஆட்கள்லாம் இருந்தாங்க எங்கள் லைஃப்பில். அதுவும் கல்யாணம் நான் புதுசில் 2020 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ சொன்னவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ எங்களை தேடி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த கார் வாங்கினால தேடி பேசுகிறாங்க. ஏன்னா அது எங்களோட தரத்தை நாங்கள் உயர்த்திக்கிட்டோம். நான் சொல்கிறேன், அவ்வளோதான். யாருக்கிட்டேயும் நாங்கள் இது வரைக்கும் ₹10 காசுக்காக நின்னதில்லை. எங்களோட கஷ்டம் எங்களோட தான். மற்றபடி யாருக்கிட்டையும் வெளியே சொல்கிறது கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில். நம்ம எப்படி கொண்டு போகிறோம், ஒரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணுறோம், ஆடம்பரம் பண்ணுறோமா, அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம லைஃபோட பின்னாடி லைஃப். இப்போ இருக்கிற லைஃப்பை சொல்ல இன்னும்